வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கிறது. நீங்கள் சில விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, இது நமக்கு நடக்குமா கிடைக்குமா அப்படிங்கிறது. அதுதான் இந்த வீடியோ. ஞாபகத்தில் இருக்கட்டும், யாரோட பேர் ராசி நட்சத்திரம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. அது மட்டும் இல்லாமல் பல பேர் கேட்டிருந்தீங்க தனிப்பட்ட வாசிப்பை பற்றி. எல்லா தகவல்களும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் மின்னஞ்சல் அனுப்புங்க, அவர்கள் உங்களுக்கு பதில்கள் போடுவாங்க. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் நினைத்தது நிறைவேறுமா? குரூப் 1, நீங்கள் நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கிறதுல குரூப் 1க்கு என்ன செய்தி இங்கே சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. முதல் செய்தி, நைட் ஆஃப் கப்ஸ். வாவ்! அப்போ உங்களை நோக்கி இப்போ ஏதோ ஒரு நல்ல செய்தி வர இருக்கு. ஆனால் ஞாபகத்தில் இருக்கட்டும், நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு மெதுவான ஒரு சக்தி தான். இட்ஸ் குவைட் ஸ்லோ எனர்ஜி. வேகமாக வரும், அவசரமாக வரும், நாளைக்கே வரும் அப்படிங்கிறது இங்கே ஒன்றும் பெருசாக சொல்லப்படலை. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வர இருக்கு. அது ஒரு அன்பு, அது ஒரு அன்பான செய்தி. வேலைக்கு ஏதேனும் எழுதி போட்டிருக்கீங்க, அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா நல்ல செய்தி ஒன்று வர இருக்கு. அதுதான் நைட் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல் அபவுட் அன்பு, பாசம், பற்று அப்படிங்கிறது. இது ஒரு நல்ல ஒரு செய்தியாகவே தான் இருக்கு. ஏதேனும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களை நோக்கி வர இருக்கு. முதல் செய்தியே ரொம்ப அருமையான ஒரு செய்தி. ஸோ நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கிறது முதல் செய்தி. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு செய்தி உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு செய்தியோ பரிசோ என்ன வேணாலும் இருக்கலாம். பட் சம்திங் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் யூ. பணம் ஞாபகத்தில் இருக்கட்டும், நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவான ஒரு எனர்ஜி தான். அடுத்த செய்தியை நம்ம பார்த்துருவோம், 5 ஆஃப் வாண்ட்ஸ். ஏற்கனவே ஒரு சில பேருக்கு போட்டி பொறாமை, சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, கொஞ்சம் போட்டி பொறாமை இருந்தது, பேசாமல் இருந்தேன், அவங்க மூஞ்ச பார்க்க மாட்டேன், ஏன் மூஞ்ச அவங்க பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஒருவேளை அவர்கள் உங்களை நோக்கி எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா அப்படின்னு கூட பேசலாம். அல்லது ஏதேனும் பரிசு கொடுக்கலாம். அல்லது கல்யாணம் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதேனும் சஞ்ச சச்சலவுகள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்து, போட்டி பொறாமைகள் இருந்ததுனாலும் அது இப்பொழுது சாந்தமாக ஆயிரும். நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது இப்பொழுது நீங்கள் கேட்ட வரன்கள் உங்களை நோக்கி வரும். உத்தியோக ரீதியாக, ஏற்கனவே உத்தியோக ரீதியாக எழுதி போடும் பொழுது ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அல்லது இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல கூட பிரச்சனைகள் இருந்து, போட்டி பொறாமைகள் இருந்ததுனாலும் அதுவும் இப்பொழுது சாதகமாகவே உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் கப்ஸ். இதெல்லாம் ஒரு செய்திங்க. கடைசி ஒரு செய்தி, நைட் ஆஃப் கப்ஸ். இந்த செய்தி உங்களை நோக்கி வரும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவங்க போட்டி பொறாமையில் இருப்பதற்கும் இங்கே அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவுகள், வேணும்னே உங்ககிட்ட பம்பு இழுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே நடக்கலாம். கவனமாக இருந்துக்குங்க குரூப் 1. ஸோ உங்களுடைய நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கிறது ஆமாம், நிறைவேறும். முதல் செய்தி, வாழ்த்துக்கள். நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம். நம்ம இந்த மேலே உள்ள செய்தியை நம்ம எடுக்கிறோங்க. குரூப் 1 என்ன செய்தி? வாவ், 4 ஆஃப் வாண்ட்ஸ். நம்ம இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, திருமணம் நடக்க போகுது, வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே சண்டை இருந்தது, ஆமாம் நான் அவங்க மூஞ்ச பார்க்க மாட்டேன், என் மூஞ்ச பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி தாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒற்றுமை நிகழ போகுது, ஒரு பாராட்டு நடக்க போகுது. அதே சமயத்தில் 4 ஆஃப் வாண்ட்ஸ் இஸ் செலிப்ரேஷன், கொண்டாட்டம் அப்படிங்கிறது தான் இந்த 4 ஆஃப் வாண்ட்ஸ். ஏற்கனவே இது எல்லாருக்கும் இல்லைங்க, குறிப்பிட்டவர்களுக்கு கடல் தாண்டி இருக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களோடையும் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு. என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னாலும் அவர்கள் கூட இப்போ தொடர்பு உங்களை கொள்ளலாம். மறுபடியும் இங்கே ஏதோ சில விஷயங்கள் கை கூடுது. அதுதான் என்னால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, சம்திங் இஸ் கம்மிங் டுகெதர். ஸோ நல்ல செய்திகள், திருமணம் செய்திகள், உத்தியோகத்துக்கும் எழுதி போட்டுட்டு இருக்கீங்கனாலும் அங்கிட்டிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பதில்களும் கிடைக்க இருக்கு. இது முழுக்க முழுக்க கொண்டாட்டம் அப்படிங்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு வாசிப்பு. வாழ்த்துக்கள். அப்போ நீங்கள் நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கும் பொழுது எஸ், நிறைவேறும். பட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல 5 ஆஃப் வாண்ட்ஸ்னு சொல்லும் பொழுது போட்டி பொறாமைகள் இருக்குது, சண்டை சச்சரவுகள் இருக்குது, வேணும்னே உங்களை வம்புக்கு இழுக்கலாம், வேணும்னே உங்களை சண்டைக்கு இழுக்கலாம்.
இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது மிகவும் நல்லது. குரூப் 1. கடைசியாக ஆரக்கல் செய்தி, மன்னிக்கணும், இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறாங்க, நம்ம அவர்களை கடைசியாக எடுக்கலாம். சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கிறதுல ஆரக்கல் செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரக்கல் ஒரு செய்தி அவங்களே வந்திருக்கிறாங்க. ஹோம், உண்மையில சொல்றேன் குரூப் 1 மிகவும் அற்புதம். ஏன்னா ஹோம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இப்பதான் எல்லாமே கை கூட போகுது அப்படின்னா, ஹோம்னா என்ன, எல்லாரும் ஒன்னா வந்து ஒற்றுமையா ஒரு வீட்டுல இருக்கிறது, பிரிந்தவர்கள் எல்லாரும் ஒன்னா வந்து சேர்றது, ஒரு கொண்டாட்டமும் வீட்டுல தான் நடக்கிறது, அந்த மாதிரி. ஸோ ஹோம் இட்ஸ் அபவுட் கம்மிங் டுகெதர், பிரிந்தவர்கள் சேர்றது. செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல செய்தி, அது வேலையா இருக்கலாம், வரன் தேடிக்கிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு அன்பு வார்த்தை ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசணுமே கேட்கணுமே அப்படின்னாலும் இந்த ஹோம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது அழகாக கைகூடும், இது ஒரு நல்ல செய்தியாகவே உங்களுக்கு இருக்கு. குரூப் 1 வாழ்த்துக்கள். கடைசியாக நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நமக்கு என்ன ஒரு செய்தி இருக்குன்னு நம்ம வந்து கேட்போம். குரூப் 1 நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன அறிவுரை அவர்களே வந்திருக்கிறாங்க, ஒரு அறிவுரை உங்களுக்கு சொல்றாங்க. நைட் ஆஃப் வான்ஸ். நைட் ஆஃப் வான்ஸ்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வாசிப்பு தான். 2 விஷயம் நாங்கள் சொல்ல விரும்புகிறேங்க. நைட் ஆஃப் வான்ஸ், பொறுமையாக இருங்க, எதுலேயுமே அவசரப்படாதீங்க. நம்ம இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம், நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது அவசரமாக இது நடந்துடாது. எப்போ 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 நடக்குமா அவசரப்பட்டுற முடியாது. இது பொறுமையாகத்தான் உங்களை நோக்கி வரும் ஒன்று. அதுதான் டபுள் கன்ஃபர்மேஷன். நைட் ஆஃப் வான்ஸ், அவசரப்படாத, பொறுமையாக போ, மேக் ஷூர் யூ ஆர் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் வான்ஸ். அதுதான் இந்த 5 ஆஃப் வான்ஸுக்கும் நைட் ஆஃப் வான்ஸுக்கும் ஒரு ஒற்றுமை. சண்டை சச்சரவுகள்லாம் வர இருக்கும், போட்டி பொறாமைகள்லாம் இருக்கும் தெரியுமா, உங்களை வந்து வம்புக்கெல்லாம் இழுப்பாங்க. ஸோ பாதுகாப்பாக இரு. கடைசி செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு, இது எனக்கு தீர்க்க முடியலங்க, இது எப்போங்க நடக்கும் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி, வெளியே உள்ளவங்க, உங்களுக்கு நல்ல நெருக்கமானவங்களோ தெரிந்தவர்களோ, அல்லது நீங்க நல்லா இருக்கணும், நீ எப்பொழுதுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தவங்க கிட்ட போய் அந்த மாதிரியான ஆலோசனை கேட்கறது, அறிவுரை கேட்கறது மிகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா கவனம், எனக்கு அவங்கள ரொம்ப வருஷம் தெரியும், நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு போய் எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க. முக்கியமான ஏதாவது 1-2 விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஆமாங்க, இவங்க கிட்ட போய் நான் கேட்டேன்னா எனக்கு நல்ல ஒரு பதில் கொடுப்பாங்க, ஒரு நல்ல ஒரு அதே தான் ஆசீர்வாதம் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு இங்கே சிறப்பாகவே அமையுது அப்படிங்கிறது ஒரு செய்தி. வாழ்த்துக்கள் குரூப் 1. ஸோ நினைத்தது நிறைவேறுமா? கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்த்துக்கள். நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம், இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கிறது தான். ஞாபகத்தில் இருக்கட்டும், யாரோட பேர், ராசி, நட்சத்திரம்லாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு, பொருந்தினதை எடுத்துக்கங்க, பொருந்தலை நான் தவிர்த்துருங்க. டெரோவை ஷஃபிள் பண்ண போகிறோம், அதன் பிறகு ஆரக்கலையும் ஷஃபிள் பண்ண போகிறோம். பல பேர் தனிப்பட்ட வாசிப்பை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தகவல்கள் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். சந்தேகங்கள், கேள்விகள் ஏதேனும் இருந்தாலும் மின்னஞ்சல் அனுப்புங்க, அவர்கள் உங்களுக்கு பதில்கள் கொடுப்பாங்க. சரி, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் நினைத்தது நிறைவேறுமா? குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கிறதுல உங்களுக்கு இங்கே ஒரு செய்தியும் 2வது செய்தியும் வந்திருக்கிறாங்க. நம்ம பார்ப்போங்க. முதல் செய்தி தி பேஜ் ஆஃப் கப்ஸ். முதல் செய்தியே பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல சகுனம் அப்படிங்கிறது தான் என்னால் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கணும். பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேட் ஆமன் அப்படின்னு. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு உங்களுக்கு ஒரு செய்தி வரும், அது நல்ல நேரம் பொருந்தே வரும், நல்ல நாள் வரும், ஒரு நல்ல சகுனம் அப்படிங்கிறதும் இந்த முதல் செய்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி இல்லையா? இட்ஸ் அ கிரேட் மெசேஜ் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு இது கிடைக்கும். 2வது செய்தி நம்ம பார்த்துருவோம், 6 ஆஃப் கப்ஸ். அடேங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போ பிரிந்தவர்கள்லாம் இப்பொழுது சேர்றதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா உங்களுக்கு இவங்களை தெரிஞ்சிருக்கும். நட்பு ரீதியாகவோ அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு உறவுல இருந்திருப்பீங்க,
ஆனால் பிரிஞ்சு போயிருப்பீங்க, ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால பிரிஞ்சு போயிருப்பீங்க, அல்லது ஏதோ ஒரு கான்டாக்ட் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், தொடர்பு வந்து நாங்கள் தொலைச்சிட்டோம், அதனால தெரியாது. பட் அவர்கள் கூட வந்து உங்களை வந்து மறுபடியும் உங்களோட சேர்றது, உங்ககிட்ட வந்து எதிர்பாராத நேரத்தில் ஒரு பதில் போடுறது, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அதுதான் இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ். பட் இது வந்து திடீர்னு நடக்கும், இதெல்லாம் சொல்லிட்டு வராது. ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது சர்ப்ரைஸ், ஒரு அதிர்ச்சி. ஸோ நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கிறது, அந்த கேள்விக்கு 2 செய்திகளுமே ஆமாம், நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறதும், பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எதிர்பாராத நேரத்தில் நல்ல நேரம், நல்ல சகுனம், ஒரு டிவைன் டைமிங் பொருந்தே அந்த செய்திகள் வரும். வேலைக்கு எழுதி போட்டிருப்பீங்க, திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு காதலன் காதலிக்காக ஏதாவது ஒரு பதில் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆமாம், நாங்கள் இப்போதாங்க பேசணும், ஆனால் வந்து இன்னும் பதில் கிடைக்கல அப்படின்னா அந்த பதில்கள் எதுன்னு சொல்ல இருப்பாங்க. பிரிஞ்சிட்டீங்க, எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்திருப்பீங்க. அவர்களோடு கூட இங்கே வந்து என்னால் வந்து உன்னை அவ்வப்போது நான் நினைக்கிறது உண்டு, நானும் நீயும் எப்படி பழகணும், என்ன ஒரு அழகான நட்பு, இப்போ நீ எப்படி இருக்க, அந்த மாதிரி கூட வந்து இங்கே சொல்லி ஒரு அழகான உறவு அப்படிங்கிறதும் இருக்கிறாங்க. ஏற்கனவே தொழிலையோ உத்தியோகத்திலையோ பிரிஞ்சு இருந்தீங்க, ஒன்றும் பெருசாக கை கூடல அப்படின்னாலும் இந்த 2 செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்பொழுது அனைத்தும் கை கூடும். உண்மையிலே நீங்க வந்து முயற்சிகள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, நான் அவ்வளோ முயற்சி போட்டிருக்கேங்க, வேலை எழுதி போட்டிருக்கேன், வேலைக்காக அப்ளிகேஷன் எழுதி போட்டிருக்கேன்னாலும் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் அப்படிங்கிறது எங்க செய்தி. ஸோ மொத்தத்தில் இது அனைத்தும் கை கூட போகுது. குரூப் 2 நினைத்தது நிறைவேறுமா, அந்த கேள்விக்கு 2 செய்திகளும் ஆமாம். நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போறோம் குரூப் 2. நம்ம அந்த முதல் செய்தியை எடுத்துருவோம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மூன் அப்போ ஏற்கனவே சந்தேகமாகவே இருந்திருக்கோம், உங்களுக்கு குழப்பமாகவே இருந்திருக்கோம். ஆமாங்க, இது எப்போங்க, நான் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன், ரொம்ப ஒரு நானே என்னை போட்டுக்கிட்டே குழப்பிக்கிட்டே இருந்தேன், என்னால் வெளியே சொல்லவும் முடியல, வெளியே காட்டிக்க முடியல, கொஞ்சம் குழப்பம்தான், கொஞ்சம் சந்தேகம்தான், சரியான முடிவை தான் எடுக்கிறோமா, சரியான இடத்துக்கு தான் நம்ம எழுதி போடுறோமா, அந்த மாதிரியான ஒரு குழப்பம். பட் என்ன இருந்தாலும் சரி, இது ஒரு அழகான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. நினைத்தது நிறைவேறுமா, அந்த கேள்விக்கு கூட இது ஆமாம். அப்ப நீங்க ஏதோ நடக்குமான்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதான் இந்த மூன். ஏன்னா மூன் அப்படிங்கிறது குழப்பம் மட்டும் இல்லாமல் சந்தேகம், மறைமுகமாக மூன் அப்படிங்கும் பொழுது பயம். நடக்கணுங்க, இது கண்டிப்பா கை கூடும் அப்படிங்கிறது. இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ், இந்த 6 ஆஃப் கப்ஸ், ரெண்டுமே கப்ஸ் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய விருப்பம் போலவே இது அனைத்தும் அமையட்டும். வாழ்த்துக்கள் குரூப் 2. நம்ம ஆரக்களையும் பார்த்துருவாங்க. குரூப் 2 நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கிறதுல ஆரக்கல் இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரக்கல் இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க. இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. நம்ம வந்து இன்னும் ஒரு டெரோவையும் நம்ம ஒரு அறிவுரை கேட்டுருவோம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் நினைத்தது நிறைவேறுமா அப்படிங்கிறவர்களுக்கு அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை? குரூப் 2 நினைத்தது நிறைவேறுமா, இவர்களுக்கு என்ன அறிவுரை? இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். நம்ம இவங்களை பார்ப்போங்க. முதல் செய்தி ஸ்ட்ரென்த், அதே தான் பலம். அப்போ பயப்படாதீங்க, பலத்தை இழந்துடாதீங்க. நடக்கிறது நடக்க போகுது, உனக்கு கிடைக்கிறது கிடைக்க போகுது. ஐயோ எனக்கு ரொம்ப இதனாலேயே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், இதனாலேயே எனக்கு ரொம்ப கவலையாயிட்டுங்க, அப்படியே நானே ரொம்ப எப்படி சொல்றது வீக் ஆயிட்டேன் அப்படிங்கிற. ஆனால் உங்ககிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை கிடைக்கிறது கிடைக்க போகுது, உனக்கானது அமையணும்னு இருந்தா அது அமையும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்ட்ரென்த். ஸோ ஏதோ ஒரு பலம் உங்களுக்கு இருக்குது, த பவர் இஸ் விதின் யூ, அந்த மாதிரியும் ஒரு செய்தி. இவங்களே நம்ம பார்த்தீங்களாங்க, ஏஸ் ஆஃப் கப்ஸ். இதுக்கு மேலே நம்ம என்னங்க சொல்ல முடியும்? ஒரு அழகான ஒரு புது தொடக்கம் தான். குழப்பிக்கிட்டு கிடந்தீங்க, அப்படியே சோர்ந்து போயிருப்பீங்க. நிறைய முயற்சி போட்டங்க, கொஞ்சம் நஞ்ச முயற்சிகள் இல்லைங்க, நல்ல ஒரு பதில் கிடைக்கணும். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அறிவுரை மூலமாக உங்களுக்கு வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது அதே தான் நம்ம அந்த சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, பிரிந்து போனவர்கள் மறுபடியும் சேர்றது, எனக்கு நீ தேவையில்லை, இந்த வேலையில் நீ தேவையில்ல, நீ போ அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களை ஒரு வேலைக்கு கூப்பிடுறது. அப்படி மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வரன் தேடிக்கிட்டு இருக்கிறதாகவே இருக்கட்டும், ஒரு புது வேலையாக இருக்கட்டும், நல்ல பதில்கள் உங்களை நோக்கி வரும். ஏற்கனவே பிரிந்து போனீங்க, ஆமாங்க, ஒரு சங்கடத்தில் பிரிஞ்சு போயிட்டோம், ஒரு கான்டாக்ட் லாஸ் பண்ணிட்டனாலும் அவர்கள் மறுபடியும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு இது ஒரு அழகான ஒரு உறவாகவே இது அமையும். நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போல இது வந்து கண்டிப்பாக கைகூடும்.
ஒரு நல்ல செய்தி. கப்ஸ் அண்ட் கப்ஸ் அண்ட் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது விருப்பம் போலவே இது அனைத்தும் அமையும். இது உங்களுக்கு அமையட்டும். குரூப் 2 வாழ்த்துக்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் 2. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.